தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில தோழர் மகிழன் நம்மளோடு இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம். தோழர் மக்கள் தொகை கணக்கெடுப்ப ஏன் நடத்த மாட்றீங்க? ஏன் தாமதம் செய்றீங்க? அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாரு. யாரு கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, இந்த ஒன்றிய அரசால அமைக்கப்பட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் குழு. அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு குழு கேட்டிருக்கு ஒன்றிய அரசாங்கத்த பார்த்து. "ஏன்டா எடுக்க மாட்றீங்க?" அப்படின்னு கேட்டா, உடனே அந்த குழுவே கலைச்சுட்டாய்ங்க. "கேள்வி கேட்டல்ல, இந்தா வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு குழுவையே கலைச்சுட்டாய்ங்க. இது ஒரு முக்கியமான செய்தி. இதோட சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றதும் இருக்கு. இதோட ஒட்டி பார்த்தீங்கன்னா, மணிப்பூர்ல திரும்பவும் கலவரம் வெடித்திருக்கிறது. ராக்கெட் லான்ச்சர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சிறிய ரக ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரோன் மூலமா தாக்குதல் நடத்தியிருக்கு. இப்ப மாணவ புரட்சி வேற அங்க வெடிச்சிருக்கு அப்படிங்கிற செய்தி. இந்த 2 செய்திய தான் பிரதானமா இன்னைக்கு பார்க்க போறோம். தங்கள் கருத்துக்கள சொல்லுங்க. 14 பேர் கொண்ட ஸ்டாண்டிங் கமிட்டி அதனுடைய தலைவர் தான் அத சொல்லியிருக்காரு. ஆ அது ஒரு முக்கியமான ஒரு குழு. அந்த குழு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த மாரி நடக்கணும்? என்னென்ன சாம்பிள்ஸ் என்ன மாரி இருக்கணும்? அது மாரி ஒரு முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு குழு. அந்த குழுவை இப்போ நீங்க சொன்ன மாரி போட்டு 1 வருடம் தான் ஆயிருக்கு. 1 வருடத்துல அவங்க கலைச்சுட்டாங்க. அந்த கலைத்து இருக்கக்கூடிய நேரம் மிக முக்கியமானது. நாடு முழுவதும் இன்றைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும். அதாவது சென்செக்ஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும். அது வெறுமனே மக்கள் தொகை கணக்கெடுப்பாக இல்லாம, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் எடுக்கணும்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அந்த டேட்டாவின் அடிப்படையில நீங்க இடஒதுக்கீட செயல்படுத்தணும். அதுதான் இடஒதுக்கீட்டை சரியாக செயல்படுத்துவதற்கான கான்ஸ்டிடியூஷன் சொல்லுகிற அடிப்படையில ஒரு வழி. அப்படி நீங்க செயல்படுத்தினா தான், அந்த இடஒதுக்கீடு சரியான முறையில மக்களிடத்துல போய் சென்று சேரும். இடஒதுக்கீடுடைய அந்த நோக்கம் நிறைவேறும் அப்படிங்கிறத காங்கிரஸ் கட்சி குறிப்பா ராகுல் காந்தி திட்டவட்டமா பல இடங்கள்ல பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. அது எல்லா மக்கள்கிட்டயும் எடுபடுது. அ எல்லா அரசியல் கட்சிகளும் அதற்கு ஆதரவா பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கூட்டணி கட்சிகளே கூட அ பிஜேபியில் இருக்கிற கூட்டணி கட்சிகளே கூட அதற்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்ப இன்றைக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க வேண்டியது கட்டாயம் அப்படிங்கிற இடத்துக்கு பிஜேபியும் நகர்ந்த இந்த சமயத்துல ஆர்எஸ்எஸும் கூட இதுல எடுக்கிறதுல எங்களுக்கு ஒண்ணும் தடை இல்ல. இத எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சமயத்துல இந்த குழுவை கலைத்திருப்பது சோனியா காந்தி அம்மையார் நாடாளுமன்றத்துல கேட்ட கேள்வியை மீண்டும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. நீங்க உண்மையிலேயே சாதிவாரி கணக்கெடுப்பு கூட கேட்கலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு நீங்க எடுப்பீங்களா? எடுக்க மாட்டீங்களா? என்னை பொறுத்தவரைக்கும் நீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுப்பதற்கான முகாந்திரமே இல்லை. சாதிவாரி கணக்கெடுப்புலாம் நீங்க எடுக்க போறதே இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பதிலளிக்கிற விதமா தான் இல்ல நாங்க எடுக்க போறோம்ன்னு சொன்னாங்க. ஆனால் நடைமுறையில் இந்த 5 ஆண்டுகளையும் தள்ளி போடலாம் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்களா? அல்லது மக்கள் தொகை கணக்கெடுப்பு மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அப்படிங்கிற ஒரு இரட்டை வேடம் தெரியுது. இன்னொரு பக்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாலும் அதை வெளியிடக்கூடாது. இப்போ இங்க கர்நாடகாவுல நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தீங்க. அத வெளியிடுங்க அப்படின்னு பேசுறது இருக்குல்ல. அப்ப அதே போல நாங்களும் வெளியிட மாட்டோம் அப்படின்னு அப்படின்னு ஒரு இடத்துக்கு இவங்க வருவாங்க அப்படிங்கிறது தான் தெரியுது. வெளிப்படையா பார்த்தா இவங்க சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில இடஒதுக்கீட்டை வழங்குவது அப்படிங்கிற அந்த கொள்கைக்கு எதிராகத்தான் பிஜேபி இருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கு தெரியுது. அதனுடைய ஒரு அ ஒரு செயலா தான் இந்த செயலை நம்ம பார்க்கணும். அவர் தெளிவா சொல்றாரு. ஒரு மெயில்ல ஒரு மெயில்ல 14 பேருடைய அந்த கலைப்பு ஒரு குழுவினுடைய கலைப்பு நடைபெறுது. நாளையிலிருந்து இந்த குழு கலைக்கப்படுதுங்கிற மாரி. அது ஒரே ஒரு மெயில்ல என்ன காரணம்? ஏற்கனவே வேற ஒரு குழு நாங்க அமைச்சிருக்கோம். அது ஓவர்லேப் ஆகும். அதனால இத கலைக்கிறோம். ஏன் நீங்க ஏன் நீங்க இந்த குழு அமைச்சீங்க அப்போ? அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்ல. அவரு தெளிவா சொல்றாரு. ஏங்க நாங்க நீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்ப எடுக்க போறீங்கன்னு கேட்டோம். அதனால தான் கலைச்சுட்டாங்க. அப்படின்னு அவ அவரு சொல்றாரு. அது மாரி ரொம்ப ரொம்ப வெளிப்படையா இவங்க இத நடத்த மாட்டாங்க அப்படிங்கிற செய்திய தான் இது சொல்லுது. இது இவங்களுக்கு பெரிய நெருக்கடியாகும். இது கூட்டணி கட்சியிலே அவங்க நெருக்கடி குடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வெளிப்படையா பேசப் போறாங்க. நீங்க எடுக்க போறீங்களா? இல்ல நாங்க உங்க ஆட்சி குடுத்திருக்கிற அந்த இத நாங்க ஆதரவா வாபஸ் வாபஸ் பெறப் போறோம். அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு அவங்க வரப்போறாங்க. அதுதான் நடக்கப் போகுது. வேற வழியே இல்ல மோடி அரசுக்கு.
இத நீங்க நடத்தி தான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமை தான் இன்றைக்கு இருக்கு. ஆனால் எப்படியாவது இத தள்ளி போடலாம். ஏன்னா அடுத்தடுத்து தேர்தல்கள் வேற வருது. தேர்தல்ல நிலைமைகள்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. பாஜக முன்னாள் எம்எல்ஏ சண்டிகர்ல ஹரியானா ஹரியானா தேர்தல்ல போட்டியிட வாய்ப்பளிக்காதனால கண்ணீர் விட்டு அழுவுறாரு. இந்த ஒ புகைப்படங்கள், காட்சிகள்லாம் வந்திருக்கு. முன்னாள் முன்னாள் எம்எல்ஏ சசி ரஞ்சன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கண்ணீர் விட்டு அழுவுறாரு. ம். இன்னொரு ஒரு ஒரு வயசான அம்மா சாவித்ரி ஜிண்டால் அவங்க வந்து பா பா பெரிய பெரும் கோடீஸ்வரர் அவன். ஆமா பெரிய கோடீஸ்வரங்க. அவங்க வந்து வாய்ப்பு குடுக்காதனால நம்ம தனியா போட்டியிடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. இன்னொரு அவங்களே பக்கம் எம்பி எலக்ஷன்ல நின்னு தோத்துட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஆமா, ஆமா. ஆனா இன்னொரு பக்கம் அ நம்ம காங்கிரஸ்ல இணைந்த வினேஷ் போகத்தும், பூனியாவும் அவங்க வந்து தேர்தல்ல நேரடியா களம் காண போறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து வினேஷ் போகத் மட்டும் நிக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். பஜ்ரங் அ புனியாக்கு இன்னும் இடம் ஒதுக்கல. மேபி இடம் அடுத்த ஒதுக்கல. லிஸ்ட்ல வருவாங்களான்னு நெனைக்கிறேன். வரலாம். இவங்களுக்கு இதுவே வந்து ஒரு பெரிய செய்தி. நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய செய்தி. அது அவங்க வந்து விளையாட போனதுக்கே மிகப்பெரிய ஆதரவு வந்து இந்த நாட்டு மக்கள் குடுத்தாங்க. இப்படி மோடி அரசை எதிர்த்ததற்காக, குறிப்பா அந்த பாலியல் குற்றங்களுக்காக அவர் தொடர்ந்து போராடிய ஒரு பெண்மணி வந்து விளையாட்டுத் துறையில அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்ந்து போனத வந்து மிகப்பெரிய அளவுல கொண்டாடுனாங்க. இப்போ அந்த அந்த ஒரு போராட்டத்தினுடைய அடுத்த கட்டமா தான் மக்கள் இத பார்க்குறாங்க. அவங்க வந்து ம். தொடர்ந்து போராடுனாங்க. போராட்ட களத்துல போராடுனாங்க. அவருடைய துறையில அவர் வந்து வெற்றி பெறுவதற்காக போராடினாரு. அந்த போராட்டத்த அந்த இந்த கோப்பையை வெல்வதே வந்து இந்த போராட்டத்தின் வெற்றியாத்தான் நான் பார்க்கிறேன். மோடி அரசை கேள்வி கேட்பதற்கு அது உதவும்னு தான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா ம். அறிவிச்சுட்டு போய் அந்த வெற்றிக்காக போராடுனாங்க. இப்ப அந்த போராட்டத்தினுடைய ஒரு நீட்சியா இந்த ஜனநாயக வழியில தேர்தல்ல நின்று ஒரு கட்சியில இணைந்து தன்னுடைய போராட்டத்தை ஒரு விரிந்த அளவுல அதை தொடர நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கு மக்களுடைய பார்வை. அமோக வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கு உண்மையா இருக்கு. அப்படி இப்ப இவங்க இன்னொரு தரப்புல இவங்க என்ன பண்றாங்க? ஏற்கனவே இருந்த அந்த இவரு ஜடேஜா ஒய்ஃப் வந்து ரொம்ப காலமா பிஜேபில இருக்காங்க. இவரு கட்சியில தான் இருக்காரு. வெளிப்படையா இருக்க முடியாதுங்கிறதுனால ஒரு ஒரு விளையாட்டுத் துறையில இருக்கிறதுனால அவரு வெளியில காட்டிக்கிட்டது இல்ல. இப்ப அவர வந்து இதே இங்க இந்த இந்த செய்தி போயிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் ஜடேஜா கட்சியில் இணைந்து விட்டார் அப்படின்னு ஒரு செய்தியையும் போட்டு விடுறாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து பல காலமா இருக்கிறாங்க. அவர் வந்து ம். பிஜேபி தாங்கிறது ஆப்வியஸா தெரியும். இன்னும் சொல்லப்போனா, அவர் ஃபார்ம்ல இல்லாத காலத்திலயும் அவர் தொடர்ந்து டீம்ல இருக்கிறதுக்கு அரசியல் நெருக்கடி தான் காரணம். ம். மோடியோட அவர் நெருங்கிய நண்பர்ங்கிறது வந்து வெளிப்படையா தெரிஞ்சதுனால தான் ஜடேஜாவ வந்து டீம விட்டு எந்த எந்த தேர்வுக்குழுவும் வெளியில ஏற்றாம இருக்கு. யார வேணா சுழற்சி முறையில வெளியேற்ற முடியும். ஜடேஜாவ வெளியேற்ற முடியாது. அதான் கிரிக்கெட்ல வந்து நிலைமை. நீங்க வேர்ல்ட் கப் வாங்கிட்டு அந்த மோடி போய் வாழ்த்து சொல்லும்போது, ஜட்டு பாய மட்டும் தனியா ஜட்டு பாய் அப்படின்னு புடிச்சு அப்படியே அரவணைச்சுப்பாரு. அவங்களுக்குள்ள உறவு பெரிய உறவுன்னு நமக்கு தெரியும். இப்பதான் ஒரே இவர் போய் ஊர்ல. கட்சியில ஆமா ஒரே ஊரு. இப்பதான் இவர் போய் கட்சியில சேர்ற மாரி அத ஒரு பில்டப்பா போட்டுருக்காங்க. அது மொத்தம் எல்லா இடங்கள்லயும் வந்து மோடிக்கு எதிரான அ அ அதாவது வெறுமனே மோடிக்கு எதிரானன்னு மைய நீரோட்ட அரசியல்ல மட்டும் இல்லாம, லோக்கல்ல அந்தந்த மாநிலங்கள்ல மிக கடுமையாக இந்த பிஜேபிக்கு எதிரான அ ஒரு ஒரு தேர்தல் களம் வந்து மாறியிருக்கு. இதையெல்லாம் சமாளிப்பது வந்து மிகப்பெரிய கடினம். அப்படி இருக்கும்போது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பும் எடுக்க தவறினால், மோடி அரசு மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு உண்மை. கண்டிப்பா தோழரே. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது அப்படின்னு ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும், கடந்த காலகட்டத்திலயும் இத பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கிறோம். ஆனா அன்றைக்கு அதுக்கு குடுக்கப்பட்ட முக்கியத்துவங்கள் அன்னைக்கு சமூக வலைதளங்கள் அப்படிங்கிறது இல்ல. ஆனா இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் இப்போ அமெரிக்கா போயிருக்கிறாரு. அங்கேயும் போய் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாம் ஒரு சிலர்கிட்டயே இருக்கு. அதிகாரங்கள்லாம் ஒரு சிலர்கிட்டயே இருக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து அத எம்பசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப, இளைஞர்கள் மத்தியில ஒரு உத்வேகம் ஏற்படும் இல்லையா? ஏன்னா, அவங்க இன்றைக்கு காலகட்டத்தில வேலைவாய்ப்பின்மையும், விலைவாசி உயர்வும் தான் இந்தியாவுல தலைவிரிச்சு ஆடக்கூடிய ஒரு பஞ்சாயத்தா இருக்கு. மோடி அரசாங்கம் எங்கிட்டு திரும்பினாலும் வரி. மூச்சு விட்டா கூட வரி போடுற அளவுக்கு இன்னைக்கு அந்த அரசாங்கம் வந்துட்டத பார்க்க முடியுது. மணிப்பூர்ல இன்றைக்கு ஒரு பெரிய வயலன்ஸ். மாணவர்கள் புரட்சி ஏற்பட்டிருக்கு. ஆளுநர் மாளிகைய முற்றுகையிடுவதற்கு மாணவர்கள் கூட்டமா செல்றாங்க. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு, வேலைவாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு,
மணிப்பூர் சம்பவம், இந்த விஷயங்கள்லாம் இளைஞர்கள் இன்னைக்கு 140 கோடி மக்கள் தொகையில 70 கோடிக்கு மேல இளைஞர்கள் தான் இருக்காங்க. அவர்கள் மனதில இது போச்சுன்னா, மோடி அரசாங்கம் தப்புமா? சமாளிப்பாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்விய தாண்டி, இந்தியா அப்படிங்கிற நாட்டுக்கு என்ன நிலைமை ஆகும்? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அந்த பார்வைய எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே அந்த மணிப்பூருடைய முதல்வர் பிரேம் சிங் தான் வந்து இந்த போராட்டத்தை ஒரு 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 தரப்புல இருந்து அதை வந்து கூர்மைப்படுத்துகிறார். அதை வந்து தூண்டி விடுறாங்க. அப்படிங்கிற செய்திகள் நம்ம வந்து ஓராண்டுகளா பார்த்துட்டு இருக்கோம். அதேபோல இப்போது வந்து ஒரு ஆடியோ வெளியானதாக ஒரு செய்தி வந்திருக்கு. பிரேம் சிங்கினுடைய ஒரு ஆடியோ. அந்த ஆடியோல வந்து இந்த தனி நிர்வாகம், ஒரு பழங்குடியின சமூகத்துக்கு தனி நிர்வாகம் கோரி, அ ப அந்த மாதிரியான ஒரு கோரிக்கையை நீங்க வந்து எழுப்பணும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு ஆடியோ நோட் ஒண்ணு வெளியாகியிருக்கு. அது இவருடைய பிரேம் சிங்குடைய ஆடியோ தான் அப்படிங்கிறத சந்தேகப்பட்டு தான் ஒரு கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. ஆனால் அவர் வந்து இல்ல இது வந்து சித்தரிக்கப்பட்டது அப்படின்னு விளக்கம் குடுக்குறாரு. ஆனால் அந்த பழங்குடி மக்கள் வந்து அதை மறுத்து தான் வந்து இந்த போராட்டத்தை வந்து கையில் எடுக்குறாங்க அப்படிங்கிற செய்தி இன்றைக்கு வந்திருக்கு. அதை அதை அடுத்து தான் அடுத்தடுத்து வந்து வீடு புகுந்து சில கலவரங்கள் நடக்குது. அ சின்ன சின்ன ட்ரோன்கள் தாக்குதல் நடக்குது. அந்த மாதிரி பல பல செய்திகள் கடந்த ஓராண்டுகளா நடக்குது. இப்போ தொடர்ந்து இவர்கள் வந்து இந்த கலவரத்தை தூண்டுறது வந்து பிஜேபி அரசு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கு. அதான் வந்து இந்த இந்த சம்பவத்திலயும் நமக்கு தெரியுது. இதை அதாவது இந்த அ 1 1/2 ஆண்டுகளாக நடந்து வருகிற இந்த போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிற ஒரு எண்ணமே இவர்கள்ட்ட இருக்கா? அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. பல இடங்கள்ல பல கலவரங்கள் நம்ம பார்த்திருக்கோம். அ 1 வாரம், இல்ல 1 மாதம், அதிகபட்சம் 3 மாதத்தில் அது வந்து முடிவுக்கு கொண்டு வரப்படும். ஆனால் இங்க வந்து அப்படியான ஒரு எண்ணமே இல்ல. இப்ப காஷ்மீர்ல கூட அவர் வெளிப்படையாக அமித்ஷா போய் என்ன சொல்றாருன்னா 370 கண்டிப்பாக நீக்கப்படாது. திரும்ப கொண்டு வரப்படாது. அப்படின்னு வந்து வெளிப்படையா இன்றைக்கு தேர்தல் அறிக்கை சமர்ப்பிக்கிறாரு. நாட்டு மக்கள்ட்ட போய் பேசுறாரு. அப்போ பல இடங்கள்ல இஸ்லாமியர்கள் வாழ்கிற பகுதியில உங்களால வேட்பாளர்கள் நிறுத்த முடியல. அப்படி இருக்கிற நிலைமையில இப்ப ராணுவத்தையும் வந்து இப்ப பெரிய அளவுல வெளியேற்ற முடியல. இன்னும் ராணுவ குவிப்பு இருக்கு. அப்போ அதற்கான தீர்வு என்ன? நீங்க வந்து 370 நீக்குறீங்க, 3ஆ பிரிக்கிறீங்க. அ சிறப்பு அதிகாரத்தை ரத்து பண்ணியாச்சு. இப்ப மாநில அந்தஸ்தை ரத்து பண்ணி, வேற ஒரு அதிகார அலகுகளாக மாத்துறீங்க. அதற்கு அப்ப அந்த மக்கள் பிரச்சனைக்கான தீர்வு என்ன? மக்கள் வந்து பாதிக்கப்படுவதற்கான தீர்வு என்ன? அப்படின்னு பாஜக அத பத்தி சிந்திப்பதே இல்லை. அதான் வந்து நமக்கு இன்றைக்கு தேர்தல் வரைக்கும் தேர்தல்லயும் அவங்க வெளிப்படையா 370லாம் நாங்க வந்து திருப்பி கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது மூலமா, மக்களுக்கு என்ன தீர்வு சொல்ல போறீங்க? அப்படிங்கிறத பத்தி அவங்க பேசவே இல்ல. இன்னொரு பக்கம் எல்லா கட்சிகளும் 370ஐ நாங்கள் மீட்டு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகள வைக்கிறாங்க. இதுதான் அந்த பிஜேபிக்கும், இங்க இருக்கிற ஜனநாயக சக்திகளுக்கும் அல்லது மற்ற மக்களுக்கும் இருக்கிற ஒரு பெரிய இடைவெளி, ஒரு வேறுபாடா இருக்கு. மக்கள் பிரச்சனைய பத்தி இவங்களுக்கு கவலையே இல்ல. மக்கள் என்ன நினைக்கிறாங்க? அவங்க என்ன அவங்களுடைய தேவைகள் என்ன? அப்படிங்கிறதெல்லாம் பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாத அரசாக இருக்கு. அதனால தான் வந்து அந்த தீர்வை நோக்கி நகர்வதில்ல. இதை மூடி மறைப்பதற்கு அல்லது இவர்கள் கொண்டு வருகிற வேற திட்டங்களை அ மக்களிடமிருந்து மறைப்பதற்கு இந்த பிரச்சனைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறாங்க. இப்ப காஷ்மீர்ல பல விரிவாதிக்க திட்டங்கள இவங்க வந்து செயல்படுத்த போறாங்க. இந்த மலைகள், அங்க இருக்கிற பல கனிம வளங்களை கொள்ளையிடுவதற்கான ஒரு திறந்த வெளி, அ ஒரு கடைச்சரக்காக அதை மாற்றுவதற்கான ஒரு முயற்சி நடக்குது. இப்ப இந்தியாவுக்குள்ள அவங்க எங்க வேணா போய் வளங்களை கொள்ளையிடுவதற்கான சட்டதிட்டங்களை வகுத்து முடிச்சாச்சு. இப்ப நீங்க அ தொழில் காரிடார்ன்னு போயிட்டீங்கன்னா, அங்க எந்த சட்டதிட்டமும் செல்லுபடி ஆகாது. நீங்க கருத்து கேட்பு கூட்டம் நடத்த வேண்டியதில்ல. சூழலியல் அனுமதி வாங்க வேண்டியதில்ல. அப்படின்னு எல்லா எல்லா விதமான இதையும் வந்து அவங்க மாத்தி வச்சுட்டாங்க. சட்டங்கள வந்து மாத்தி வச்சாச்சு. அதுபோல நீங்க வந்து காஷ்மீர்ல என்ன வேணா பண்ணிக்கலாங்கிற நிலைமை இன்றைக்கு வந்திருக்கு. அதுபோல தான் வந்து மணிப்பூர்ல இவங்களுக்கு சில குறிக்கோள்கள் இருக்கலாம். அந்த மணிப்பூரும் வந்து கிட்டத்தட்ட இது மாதிரியான ஒரு கனிமவளம் மிகுந்த ஒரு பகுதி தான். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு தொழில் சார்ந்து சில விஷயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு மக்கள் குறுக்கீடு செய்வாங்க. ஏற்கனவே பழங்குடி மக்கள். பழங்குடி மக்கள் அ மிகப்பெரிய அளவுல போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடியவங்க. அங்க வந்து எந்த இது மாதிரியான தொழில் சார்ந்த விஷயங்களையும் முன்னெடுக்க விடமாட்டாங்க. தொழில் சார்ந்தனா, அந்த மக்களை பாதிக்கும். மலைகள்ல கொண்டு போய் தொழிற்சாலைகள வைப்பது, கனிம வளங்களை தோண்டி எடுப்பது, இதற்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை நடத்துகிற சூழல்ல அந்த மக்கள் இருப்பாங்க.
நீங்க இன்னும் சொல்லப்போனா ஸ்டான் சாமி வந்து அந்த மக்களை இப்படியான ஒரு காடுகளை அழிப்பது, மலை வளங்களை கொள்ளையடிப்பதற்கு எதிராக அ மக்களை போராட அணியப்படுத்தியவர் தானே. அதனால தானே அவர வந்து கைது பண்ணி, அந்த வயதில கைது பண்ணி சிறையில வைக்கிறாங்க. அப்படியான ஒரு வலிமையான போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு அந்த பழங்குடி வகுப்பை சார்ந்த மக்கள். பெரிய அளவுல அவங்களுக்கு கல்வி அறிவு இல்ல இல்லங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து இந்த உலக உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகள்ல இருக்கிற இந்த வளர்ச்சியை பற்றிய போதிய அறிவு இல்ல. ஆனால் தங்களுடைய சுய தேவைகளை தாங்களே நிறைவேற்றிக் கொள்ளுகிற அளவுக்கு அவங்க அந்த அந்த மலைகளை சார்ந்து இயற்கையோடு வாழ கற்றுக்கொண்டவர்களா இருக்காங்க. அதை வந்து விட்டுக் கொடுக்காமல் விடாப்பிடியாக இந்த அரசை வந்து எதிர்த்து நிற்கிறாங்க. இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இந்த ஒற்றுமையா நின்று அரசை எதிர்க்கிற இந்த இந்த நேரத்துல அவர்களுக்குள்ள மிகப்பெரிய அளவுல பிளவை ஏற்படுத்தி, அவர்களுக்குள்ளாகவே மோதவிட்டு, அதன் மூலமாக இவர்கள் செய்ய நினைப்பதெல்லாம் செய்ய நினைக்கிறாங்க. அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் அவர் திரும்ப திரும்ப இதை தூண்டி விடுறாங்க. இவரு இவரு திரும்பவும் இந்த மாதிரியான பேச்சுக்களை ஒரு ஒரு குறிப்பிட்ட பழங்குடியினருக்கு மட்டும் இந்த அதிகாரத்தை குடுப்பேன். ஒரு தனி நிர்வாகத்தை கோரி போராடுங்க அப்படின்னு சொல்றது வந்து, மீண்டும் அந்த பிரச்சனையை அ அ மோதலை ஏற்படுத்துவதற்கான ஒரு பேச்சா தானே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதனால இதிலிருந்து அவர்களுக்கு வேறொரு உள்நோக்கம் இருக்கிறது. இந்த மணிப்பூரினுடைய அந்த ஒற்றுமையை குலைப்பதன் மூலமாக, அங்க இருக்கிற கனிம வளங்களை கொள்ளையடிப்பதற்கான ஒரு திட்டம் மோடி அரசுக்கு இருப்பதாகத்தான் நான் கருதுறேன். கண்டிப்பா தோழர். தொடர்ந்து நம்ம பேசலாம். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. கண்டிப்பா.